ஆவட்டி கிராமத்தில் கிளை அலுவலகம் திறப்பு விழா இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இதை உருவகித்துக் கொண்டிருக்கிற ஆவட்டி விஜய் அவர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரி மாலினி அவர்களே, அஞ்சலதேவி அவர்களே, சாரதா, வளர்மதி, கோகிலா உள்ளிட்ட சகோதரிகளே, என்னோடு வருகின்றிருக்கிற ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஜான் செங்குட்டுன் அவர்களே, தோழர் சஞ்சய் காந்தி அவர்களே, மாநில நிர்வாகி அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்களே, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, தம்பி பரத் வல்லவன் அவர்களே, கிங் அருண் அவர்களே, அண்ணன் பிரகாஷ் அவர்களே, பிரேம் அவர்களே உள்ளிட்ட தோழர்களே, ஆவட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிராம முக்கியஸ்தர்களே, பெரியவர்களே, சான்றோர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திறந்து வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய ஆவட்டி கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்போடு இருக்கிற மணிவேல் உள்ளிட்ட அவர்களுக்கும் என்னோட நெஞ்சார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அருமை தோழர்களே, இன்றைக்கு நாம் அம்பேத்கரை பார்த்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, காமராஜரை பார்த்ததில்லை. ஆனால் ஒட்டுமொத்த உருவமாக நாம் தேசிய தமிழர் அண்ணன் திருமாவளவனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக குறிப்பிட்டால் நாளை அவருடைய 63வது பிறந்த நாள். இன்றைக்கு அரசியல் தலைவர்களும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர். அவர் தூங்குறதே 3 மணி தான், எழுந்திருந்த 6 மணி. இன்னும் சொல்ல போனால் அதிகமாக அவர் கார்களிலே வண்டிகளிலே தூங்குகிறார். இப்படி உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவருடைய பிறந்த நாள் தான் நாளைக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் 15. நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் 17 தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நமக்கான உரிமையை பெற்றுத் தந்தவர் இயேசு தமிழர் திருமாவளவன் அவர்கள். நாம் எதற்காக குறிப்பிட்டு சொன்னால், இன்றைக்கு என்ன போன்றவர்களாம் இங்க இருக்கிற தலைவர்களாம் இன்றைக்கு நாங்கள் பேண்ட் சட்டை போட்டுக் கொண்டு மீசியை முறுக்கிக் கொண்டு நாங்களும் தலைவராக வளர்ந்து கொண்டு சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் திருமாவளவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.